ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் தி ப்ளீட்டி பிளெண்டிஸ் தி மோட்டல் மேன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக இது வெளியாகிருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஹீரோ மிகப்பெரிய ஒரு டான். 1940 இருப்பார். அவருடைய பையனும் பயங்கரமான டானாக இருப்பார். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சம்பவத்தில் கையில் எடுத்து அப்படியே அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இரண்டாவது உலகப் போர் தொடங்குது. ஏன்னா நாட்டுக்கு நாடு எல்லா சண்டை, அப்படியே பயங்கரமான போர் அறிவிப்புலாம் வருது. இந்த போர் அறிவிப்பு எதனால் வருது, அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், இவர் ஒரு சில சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் செய்கிறாரு. அந்த செய்கிற சீக்ரெட் விஷயங்கள்லாம் என்ன, இவர் எப்படி வில்லங்கிட்டருந்து தப்பிக்கிறாரு, இவர் இத்தனை பேர்த்த எதுக்காக கொல்லணும், இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே சண்டை தாங்க. சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1940 காலகட்டங்களில் எப்படி ஃபைட் இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெண்டாவது உலகப் போர் ஆரம்பிக்கிற காலத்தில் ரொம்ப அந்த உலகமே பரபரப்பாக இருந்திருக்கும். எதற்காக எவன் அடிச்சுக்கிறான், எதுக்காக கொள்கிறாங்க, எதுக்காக சாவறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோ இறங்கி சில சம்பவம்லாம் செய்வார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு தத்துவமாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு திறமையாக கொடுத்துருக்காங்க. 1940 அப்படியே நம்ம கண்ணு முன்னால் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சரியான ஒரு வேலைப்பாடு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஏன்னா அது உண்மை சம்பவத்தை அப்படியே கொடுத்துருக்கிறதுனால ஒரு சில சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸாக எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கிறத ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா எந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.